வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல ராஜஸ்தானி ஹோல் ஆனியன் சப்ஜி தான் பண்ண போறோம். நல்ல திக்கான ஒரு சப்ஜி. அதுல எக்கச்சக்கமா போட்ட முழு வெங்காயம், காரமா இனிப்பா புளிப்பா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இதை ஜீரா ரைஸ் புலாவ் கூட தொட்டுன்னு சாப்பிடலாம், இல்லைன்னா சப்பாத்தி கூடவும் நல்லா ஒத்து போகும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவுமே லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெங்காய சப்ஜி பண்றதுக்கு பெரிய சைஸ் வெங்காயத்திலேயே குட்டி குட்டியா வைக்கல பிக்கல் ஆனியன் சொல்லுவோம் இல்லையா, அந்த வெங்காயத்துல ஒரு 40லேருந்து 50 எடுத்திருக்கேன். நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு வாஷ் பண்ணி சென்டர்ல ஒரு ஸ்லிட் போட்டுக்க போறேன். அதாவது தடியா தண்டு இருக்கும் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைட்ல எக்ஸ் மாதிரி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அப்பதான் உப்பு காரம் அதுக்கப்புறம் கிரேவியோட ஸ்பைசஸ் எல்லாம் உள்ள இறங்கும். ஸ்லிட் போட தனியா எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் 2 ரெடி பண்ண போறோம். மிக்சி ஜார்ல 2 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு முழு பூண்டு, 2 பச்சை மிளகாய், கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சேர்த்துட்டு நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா ட்ரை மசாலாலாம் போட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த கறி பார்த்தீங்கன்னா கேரமலைஸ்ட் ஆனியனோட பிரைட் கலர்ல தாங்க இருக்கும். இதுல 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கிச்சன் கிங் மசாலா இல்லைன்னா இன்னொரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது இல்லாம நான் ஃபைனலா ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா அடுப்பு ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி சேர்க்க போறேன். புளிப்புக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பொடி சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து திக்கான பேஸ்டா பண்ணிக்கலாம். கலந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு லம்ஸ் எதுவும் இல்லாம திக்கான ஒரு அழகான பிரைட் ரெட் கலர்ல ஒரு பேஸ்ட் கிடைக்கும். இதையுமே ஓரமா வச்சிடுங்க. அடுத்ததா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம உரிச்சு ஸ்லிட் போட்டு வச்சிருக்கிற வெங்காயத்தை அப்படியே இந்த எண்ணெய்க்குள்ள இறக்கி விட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ கிளறிட்டே இருங்க, அப்பதான் ஈவனா ரோஸ்ட் ஆகும். வெங்காயம் அதோட லீஃப் விட்டு வெளியே வரக்கூடாதுங்க, அப்படியே இன்டாக்டா தான் இருக்கணும். ஸோ ஜென்டலா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட் கலரா மாறும். அந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறமா எக்ஸஸ் ஆயில கடாயிலே வடிச்சிட்டு வெங்காயத்தை மட்டும் தனியா எடுத்து ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை நம்ம கிரேவி பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில பாத்தீங்கன்னா செம்மையான ஆனியன் ஃபிளேவர் இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் உங்களுக்கு பத்தலைன்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. போதும்னா அப்படியே விட்டுடுங்க. இந்த எண்ணெயில 1/2 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கலோஞ்சி, அதாவது வெங்காய விதைன்னு விற்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இந்த கருப்பு கலர் சீடு பாத்தீங்கன்னா நான் மேல தூவி வைப்பாங்க இல்லையா, அந்த விதை தான். ஸ்பைசஸ் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா ஃபைன் சாப் பண்ணி இந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. லைட் ப்ரௌன் கலரா மாறுற வரைக்கும் நீங்க வதக்கிக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வெங்காயம் கிடைக்கலனா நீங்க சின்ன வெங்காயம் அதாவது ஷாலட்ஸ்ல கூட இந்த கிரேவி பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். 1/8 டீஸ்பூன் அளவுக்கு இதுல பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம், அப்பதான் அடிப்பிடிக்காம இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஸ்பைசஸ் பவுடர் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அப்பப்போ நீங்க வதக்கி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா டக்குன்னு அடிப்பிடிச்சிடும். ஃப்ளேமையுமே லோக்கு மாத்திக்கோங்க. 2 பெரட்டினீங்கன்னா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் உங்களுக்கு திக் ஆயிடும். இதுல ரொம்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம், அப்பதான் அடிப்பிடிக்காம இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்க வதக்கிக்கணும். இந்த பேஸ்ட் தாங்க நம்மளோட கிரேவிக்கு கலர் கொடுக்க போகுது. சைட்ல அப்படியே பபுள் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்க அந்த தக்காளி பேஸ்ட் இதுல சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு சேர்த்திருக்கோம். முந்திரி பருப்பு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இப்போ இந்த பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போறதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். பிளஸ் நம்ம பூண்டு சேர்த்துருக்கிறதுனால அதோட ரா ஸ்மெல்லுமே அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்க கொதிக்க விட உங்களுக்கு அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். மறக்காம மிக்சி ஜார் அலம்பிட்டு அந்த தண்ணியுமே இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சர் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இந்த மிக்சர் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு உங்களுக்கு less than 5 minutes தான் எடுக்கும். அப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இது நல்லா திக்காயி ஓரங்கள் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும்போது நீங்க வறுத்து வச்சிருக்க இந்த வெங்காயத்தை இதுல அப்படியே இறக்கிடணும். மறக்காம இந்த வெங்காயம் வச்சிருந்த பவுல்லையுமே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அலம்பிட்டு இதுல சேர்த்துருங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஜென்டலா அப்படியே கலந்து விட்டுருங்க. இதை நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க விட போறோம். இந்த மசாலா அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே வெங்காயத்துக்குள்ள இறங்கணும். பிளஸ் நம்மளுக்கு வெங்காயமே கொஞ்சம் வெந்து வரணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடி நம்ம வெங்காயம் ரோஸ்ட் பண்ணும்போது உப்பு சேர்த்தோம். இப்பதான் மிச்ச கிரேவிக்குமே நம்ம உப்பு சேர்க்க போறோம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அப்பப்போ திறந்து கிளறி மட்டும் விடுங்க. இந்த கறி பாத்தீங்கன்னா திக்கா தான் இருக்கணும். பிளஸ் ஆற உங்களுக்கு இன்னும் திக்காயிட்டே போகும். இந்த கறியில பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காரக்குழம்போட ஃபிளேவருமே லைட்டா இருக்குங்க. அந்த வெங்காயம் புளிப்பெல்லாம் ஒன்னா சேரும் போது நம்மளுக்கு அந்த காரக்குழம்பு வாசனை வரும் இல்லையா,
அதே ஃப்ளேவர் இருக்கு. என்ன இதில் கொஞ்சம் மசாலா சேர்த்துருக்கோம். கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இந்த கறி பார்த்தீங்கன்னா ஒரு தாபா ஸ்டைல் கிரேவிங்க. கடைசியாக ஃப்ளேவருக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி கடைசியாக கரம் மசாலா சேர்க்கும் போது ஃப்ளேவர் நம்மளுக்கு வெளியில் அழகாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 to 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க, போதும். நல்லா திக்காயிடும். உப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்மளுக்கு ஆனியனோட ஸ்வீட்னஸ் கொஞ்சம் இருக்கும். ஃப்ளேமை நல்லா லோக்கு மாற்றிட்டு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு டக்குன்னு கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா தெரிஞ்சு போயிடும். அப்படியே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாலுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்க்கலாம். கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நான் நெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கலந்துட்டு அப்படியே சூடாக சர்வ் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, நான், பராட்டா, அதுக்கப்புறம் ரைஸ், புலாவ் எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.